ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரோக்கோலி வச்சு ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம். வெல்கம் டு அம்முக்குட்டி டைரி. இதை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். நான் ப்ரோக்கோலியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பூச்சிலாம் இருக்கும், அதனால் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் பாத்திரத்தில். இது கூட கொஞ்சம் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருங்க. தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், ஒரு கொதி வந்தாலே போதும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் அளவுக்குலாம் வதங்க வேண்டாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்து வதக்குனிங்கன்னா கூட சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு 3 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். காரத்துக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ நான் ஒரு 10 முந்திரி எடுத்திருக்கேன். அதில் பால் சேர்த்துருக்கேன். 1 கப் பால் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன். உங்கள்கிட்ட முந்திரி இல்லைன்னா கூட பொட்டுக்கல்லையும் பாலும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதுதான் திக்னஸ்க்காக நம்ம சேர்க்க போகிறோம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நாம் ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம் இல்லையா ப்ரோக்கோலி, அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் கொதி வந்தால் போதும். உங்களுக்கு வேணால் தண்ணி வேணால் சேர்த்துக்கோங்க. நான் எதுவும் தண்ணி சேர்க்கலை. உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல் கொதிச்சிருச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இது ரைஸ் கூட, இட்லி, தோசை கூடலாம் செம்ம காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.